நான் என்ன நினைக்கிறேன், இந்த வெளிநாட்டிலலாம் வந்து துரத்தி விட்டுறாங்க பாருங்க. 18 வயசுக்கு மேலே கோ இண்டிபெண்ட், யூ ஏர்ன், யூ ஸ்டடி, யூ கெட் மேரிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதை வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன் இனிமேல. ஆமாம், இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க போய் அமெரிக்காவிலையும் குழந்தை குட்டிகளெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு, அது டாக்டர் படிக்கணும்னா அதுக்கு உண்டான செலவையும் இவங்களையே சம்பாரித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குது. ஏன்னா அதுங்களுக்கு தெரியுது, எதிராளி வந்து டாக்டருக்கு படிக்கணும்னா அவன் பல மணி நேரம் வந்து பல நாட்கள் வேலை பண்ணி பணம் சேர்த்துக்கிட்டு வந்து டாக்டர் படிக்க உட்காடுறான். அது இல்லாமல் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணி தான் அவன் டாக்டருக்கு படிக்க உட்காடுறான். ஆனால் நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை கொட்டி கொடுத்து இவங்க வேர்வை சிந்தி இவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த பணத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டினர் மாதிரி நம்மளும், ஏன்னா பணத்துக்காக வந்து அப்பாவே கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு பணம் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இனி வரக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்துடும். இவரும் அதுக்காக தானே ஓடிட்டு இருந்ததுனால மனைவியோட ஆமா பணம்னு ஓடுறதுனால தானே இங்கேயும் அது சிக்கல் ஏற்பட்டு. பணம் வந்து நிறைய நீங்க பாருங்களேன், இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கேசஸ் நம்ம பேசியிருக்கோம். அவர்களுடைய குழந்தைகள் வந்து அப்பாவை பிரிஞ்சு ஏங்குறதும், அதனால ஒரு துணையை தேடுறதும், அப்பாவை போல ஒரு பேசிட்டானா அவன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு போகிறதும், இதெல்லாம் நிறைய வந்து நம்ம கேசஸ் வந்திருக்கு. நம்ம சேனல்லையும் கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அதனால் அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த மாதிரி வேலைக்கு செல்லணும். இல்லைன்னா வந்து குடும்பத்தோடு இருக்கிறது உத்தமமான. ஆமாம், சரி, பார்க்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன்.